இலங்கையிலே இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இந்த விஷயம். அந்த கல்லை திரட்டவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆலயம் முழுவதும் கருங்கல்லால் அமைக்கப்பட்டது. சிவன் வடிவத்தில் வளர்ச்சி அடைகிறது மாதிரி தெரிந்தனாலே இந்த கல்லை சிவன் என அழைத்தார்கள். அனைவருக்குமே வணக்கம். இந்த நாளில் நிற்கக்கூடியது தீவு பகுதி. பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தினுடைய கோபுரம், ராஜகோபுரம், பக்கத்தில் இன்னும் நிறைய கோபுரங்கள் எல்லாமே இருக்குது. எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா புங்குடுதீவில் நிற்கிறோம். இலங்கையிலே இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இந்த விஷயம் இருக்குதுன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திற்கு ஒப்பாக இலங்கையில் உள்ள ராமேஸ்வரம் என்று சொல்லப்படுகின்ற ஈழத்து ராமேஸ்வரம் என்று சொல்லப்படக்கூடிய புங்குடுதீவில் இருக்கக்கூடிய பானாவோடை சிவன் ஆலயத்தில் நிற்கிறோம். அப்படி என்ன விஷயம் ஈழத்திலேயே இங்கே மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொடித்தம்பம். ஈழத்தில் இங்கே மட்டும்தான் கருங்கல்லாலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடித்தம்பம் இருக்குது. அப்படியாக இன்றைய நாளில் கொடியேற்றம், இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, வரலாற்று சிறப்பு எல்லாம் பார்க்க போகிறோம். வேலனையில் இருந்து புங்குடுதீவை நோக்கி பயணிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த பாலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கோயில் எங்கே இருக்குண்டா, இந்த பாலத்தால் பயணம் செய்யும் பொழுதே தூரத்தில் ஒரு கோவிலை கோபுரத்தை நீங்கள் தரிசனம் செய்து கொண்டு போயிருப்பீர்கள். நயனாதீவுக்கு போய்க்கலாம், கட்டாயமாக இந்த கோபுரத்தை பார்த்து யோசிச்சிருப்பீங்க, இது என்ன கோயில், என்ன விஷயம் இங்கே இருக்குதுண்டு. இதுதான் இப்போ நாங்கள் இன்றைய நாளில் செல்லக்கூடிய அந்த ஆலயம், சிவனுடைய ஆலயம். ஒரு தான் தோன்றீஸ்வரராக, தான் தோன்றி லிங்கமாக இருக்கக்கூடியவர். அங்கே ராமலிங்கேஸ்வர சுவாமி தான் மூலவராக அங்கே இருக்கிறார். அந்த ஆலயத்தை நோக்கி தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இங்கே எப்படி போகணும் என்ற விஷயத்தை நான் காட்டுறேன். இப்படி நாங்கள் இந்த பாலத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது முடிவில் ஒரு பாதுகாப்பு வேலி ஒன்று இருக்கும், பாதுகாப்பு வேலி. ஏன்னா அதில் நேவிக்காரர் இருப்பாங்க, கடற்படை போலீஸும் வந்திருப்பினும் அதிலேயே பதாகை ஒன்று போட்டிருக்குது இந்த கோயிலுக்கு போகக்கூடிய பாதையை காட்டி. அந்த பாதைக்கால இலகுவாக போகலாம். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாதையாலேயே இலகுவாக இந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இதை விட இன்னும் ஒரு பாதை இருக்குது. இப்போ நாங்கள் இந்த பாதைக்குள்ளாலேயே உள்ளுக்கு பயணம் செய்யலாம். சரி, பயணம் என்று சொல்லிகள் எனக்கு ஒரு விஷயம் இதில் சொல்ல தோணுது. என்னென்னா, உங்களுக்கான வாகன சேவைகள், வேன் தேவையா, கார் தேவையா, இல்லாட்டி பஸ் தேவையா, பெரிய பஸ், சின்ன பஸ், அப்படியான வாகன சேவைகள் இலங்கையில் எந்த இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தாலும் கீழே தெரிகிற இந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். சாந்தன் டிராவல்ஸ் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் அனைத்து பாகங்களுக்கும் தங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய உறவுக்காரரும் கூட என்றபடியால் நான் அவையை பரிந்துரைப்பேன். இந்த சேவைகளை என்னென்றால் ஒரு தரமான வாகனங்கள் அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய வாகனம் எல்லாமே தரமான வாகனங்கள், தரமான சேவையை வழங்கி கொண்டிருக்கணும். அப்படியாக உங்களுக்கு தேவையான ஏர்போர்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி இலங்கையை சுற்றி பார்க்குறது, பல விஷயங்கள், பல்வேறு விஷயங்களை கைக்குள்ள வச்சு கொண்டிருக்கணும். இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களோட இந்த சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். தேவையானவர்கள் அதிகமான புலம்பெயர் தேசத்து மக்கள் பார்ப்பீங்க, நீங்களும் தேவையான அவர்களுடன் தொடர்பு கொண்டு கொள்ளுங்க. அப்படியாக இப்போ நாங்கள் கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், போல கம்பீரமாக ராஜ கோபுரம் தெரியுது. நவதலங்களை கொண்டிருக்கக்கூடிய ராஜகோபுரம், அருகிலே 2 மணிக்கூட்டு கோபுரங்கள் என மிகச்சிறப்பாக கம்பீரமாக, நான் நினைக்கிறேன் கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் இங்கே கும்பாபிஷேகம் 2025 அல்லது 24ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம். நான் நான் மறந்துட்டேன். பக்கத்திலே சிவனுக்கு பக்கத்திலே ஐயனார் இருக்கிறார். இரண்டு அவர் அப்படி இங்கே இருக்கிறார்ன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த வரலாறு எல்லாம் நாங்கள் இந்த காணொலியில் இறுதி பகுதியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக அடியவர்கள் தொடர்ச்சியாக இங்கே நிறைய பேர் கொண்டிருக்கணும். இங்கேயும் அப்படித்தான் இந்த தீவு பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வெளியிடத்தில் இருந்தால் அதிகளவான மக்கள் வருவினம். இந்த ஆலயத்திலேயும் அப்படித்தான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள், கொழும்பில் இருக்கக்கூடியவர்கள், இங்கேருந்து வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இன்றைய நாளில் அதோட இந்த திருவிழா காலங்களில் இந்த இடத்துக்கு வருவினம். நேற்று முன்தினம்தான் புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய ரதோற்சவம் இடம்பெற்றிருந்தது. அப்போ புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைய நாளில் இங்கே கொடியேற்றத்தில் நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறது தான் இந்த தனித்துவமான சிறப்பு, கருங்கல்லிலேயான கொடிமரம். பாருங்கள், அவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கண்டு. கருங்கல்லானது ஈழத்தில் இங்கே மட்டும்தான் இந்த கருங்கல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொடிமரம் இருக்குது. கும்பாபிஷேகத்தின் பொழுது இங்கே இதை பிரதிஷ்டை செய்திருந்தார்கள். கடந்த வருடம் இதில் தான் கொடியேற்றம் நடந்திருந்தது. அப்படியாக இந்த வருடமும் இந்த கருங்கல் கொடிமரம் தயார் நிலையில் இருக்குது கொடியேற்றத்திற்காக. அப்படியாக இந்த கொடியேற்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அதே சமயம் ஆலயத்தினுடைய உட்பகுதியில் முழுவதுமே கருங்கல் வேலைப்பாடுகள். இந்த கருங்கல்லால் தான் இந்த ஆலயம் புதுப்பொழிவு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் கண்டது. பெரிய அளவிலான மேலெழுந்திருக்கக்கூடிய கருங்கல் தூணுகள், அப்படியாக முற்று முழுதாக கருங்கல்லாக அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய சன்னிதானம் எல்லாமே கருங்கல்லாலே செய்யப்பட்டிருக்குது.
இப்போ நீங்கள் பார்க்கலாம், இன்றைய திருவிழாவினுடைய உபயோகக்காரர்கள் வருகை தந்து கொண்டிருக்கணும். என்ன விஷயம் நம்புற போதுண்டு அங்கே சுவாமிக்குரிய அந்த நைவேத்தியம் அங்கே வடப்பள்ளியிலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இப்பொழுது வசந்த மண்டப பூஜை இடம்பெற போகுது. அந்த காட்சிகளை பார்த்துட்டு தொடர்ந்து நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாகவும் பார்க்கலாம். வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று கொண்டிருக்குது. விநாயக பெருமான் அருகிலே சிவபெருமான் உமாதேவியார் சமேதராக இங்காலே ஐயனார் இருக்கிறார். ஹரிஹரபுத்திர ஐயனார் இங்காலே இருக்கிறார். நான் நினைச்சேன்னா முருகப்பெருமான் தான் இருக்கிறார், 2 வள்ளி தெய்வானை சமேதராக. ஆனால் ஐயனார் இருக்கிறார். இங்கே ஐயனாருக்கும் தனி ஆலயம் ஒன்று கண்டபடியால் அவரும் இந்த மகோற்சவத்தில் கலந்து சிறப்பிப்பார். அப்படியாக பிரதம குரு, நீங்கள் நன்கு அறிந்திருக்கக்கூடியவர் நயனாதீவு எங்களுடைய நயனை நாகபூஷணி அம்மனுடைய பிரதம குருவாக இருக்கக்கூடியவர் தான். இங்கேயும் பிரதம குருவாக இருந்து இந்த கொடியேற்ற நிகழ்வுகள், இந்த திருவிழாவை சிறப்பாக நிகழ்த்த இருக்கின்றார். வசந்த மண்டப பூஜைகள் சிறப்பாக இடம்பெற்று முடிவுறுகின்றது. இப்பொழுது அங்கே பஞ்சாலாத்தி தீபாராதனை காட்டப்படுகின்றது. இந்த தரிசனத்தை பார்க்குறீங்க. சிவபெருமான் உமாதேவியார் சமேதராக அங்கே நீங்கள் பார்க்கலாம். தீபாராதனை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது அடுத்த கட்டமாக கொடிச்சீலை விளம்பரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே இடம்பெற இருக்குது. நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நிறைந்த அடியவர்கள் இன்றைய நாளிலையும் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய அடியவர்களையும் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு கடந்த சில நாட்களுக்கு முதல் ஒரு அம்மா அழைப்படுத்தியிருந்தால் புலம்பெயர் தேசத்திலிருந்து, தம்பி ஆலயங்களில் நீங்கள் காணொளி பதிவு செய்திருக்கிறீர்கள், நல்ல விஷயம், தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் வந்திருக்கக்கூடியவர்களையும் கொஞ்சம் காண்பியுங்கள். என்றால் தாங்கள் தூர தேசத்திலிருந்து பார்க்கும் பொழுது யார் யார் வந்திருக்கிறார்கள், எங்களுடைய உறவுக்காரர் இருக்கிறார்களா, தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்களா என்று நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும். காண்பிக்கும் பொழுது அவர்களையும் கொஞ்சம் காண்பித்து கொள்ளுங்கள் என்று மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ அதால்
இங்கே வந்திருக்கிறவர்களையும் வந்து காண்பிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்து கொள்ளலாம், யார் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருக்கணுமாண்டு. குறிப்பாக நான் இந்த சுவாமியையும் மற்ற இங்கே இடம்பெறக்கூடிய இந்த பிரதானமான விஷயங்களையும் வந்து ஈடுபாடு கூட இல்லாட்டி அந்த விஷயங்களை தான் காண்பிக்கணும் என்று இருக்கிறபடியால் வந்திருக்கிறவர்களை காண்பிப்பதா இல்லாட்டி மற்ற விஷயங்களை வந்து பெருசும் நான் ஈடுபடுறதில்லை. ஆனால் இனிவரும் காணொலிகளில் வந்து அந்த விஷயங்களையும் வந்து உள்ளடக்கிக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடியவர்களையும் வந்து காண்பித்து கொள்ளக்கூடிய முடிந்த அளவுக்கு காண்பித்துக் கொள்கிறேன். அப்படியாக தேவாரங்கள் பாடப்படுகின்றது. தேவார புராணங்கள் பாடப்பட்டு தொடர்ந்து இடம்பெறக்கூடிய காட்சி. இப்பொழுது அங்கே கொடிச்சீலை ஆலயத்தினுடைய உயிர் போதை வலம் வருவதற்காக எடுத்துச் செல்லப்படுகிறது. அதோட கொடிச்சீலை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே வசந்த மண்டபத்துக்கு முன்னாலே வர சுவாமிகள் மூவருமே எழுந்தருளி அங்கே கொடிமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்வார்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம், கொடிச்சீலை எடுத்து வரப்படுகின்றது. தொடர்ந்து வரக்கூடிய அடியவர்களையும் வந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது அங்கே சுவாமிகள் மூவரும் கொடிமரத்துக்கு முன்னாலே வந்து அமர்ந்து இந்த கொடியேற்ற காட்சியை காண்பதற்காக அங்கே அமரப்போகிறார்கள். இங்கே கருங்கல் கொடிமரம் காத்திருக்கின்றது. கொடிச்சீலை ஏற்றப்பட போகிறது. இந்த திருவிழா இந்த 2026ஆம் ஆண்டுக்கான மகோற்சவம் இது. இன்றைய நாளில் 12 மணியளவில் கொடியேற்றப்பட்டு ஆரம்பமாகுது. அங்கே உண்மையப்பன் இருவரும் அழகான தரிசனம், அழகான காட்சி வந்து காண்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய லிங்கப்பெருமான், அதாவது இந்த மூலவராக இருக்கக்கூடிய லிங்கப்பெருமான் தான் தோன்றி இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய லிங்கம் என்ற மாதிரியாக எல்லாம் சொல்லுவார்கள். தானாக இந்த இடத்துல வந்து உருவெடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய லிங்கப்பெருமான் ஆரம்பத்தில் வந்து ஐயனார் என்று சொல்லி வழிபட்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் பின்னைய பொழுதில் வந்து அந்த கல் வந்து லிங்கமாக உருவெடுத்து மாற்றம் பெற்று வந்தபடியால் அது சிவன் என்று இப்பொழுது பின்னர் மாற்றம் பெற்று சிவன் ஆலயமாக மாற்றம் பெற்றது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால தான் இந்த ஆலயத்தில் வந்து ஐயனாரும் அருகில் ஐயனார் இருக்கிறார், பிரதானமாக சிவன் இருக்கிறார். அங்கே நம்மளுடைய காண்பிக்க முடியாது. ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டது, புதுமையான வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான். அதில் தான் ராமலிங்கேஸ்வரர் என்பவருக்கு பேர். ஈழத்து ராமேஸ்வரம் என்று அதை சிறப்பாக சொல்லுவார்கள். அங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தை போலவே இங்கே இருக்கக்கூடிய லிங்கப்பெருமானுக்கும் ராமலிங்கேஸ்வரர் என்ற பேர் இருக்கிறபடியால் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அப்படியாக இப்போ இந்த கொடியேற்றத்துக்குரிய ஆயத்த ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பாக அந்த வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். கொடியேற்றம் நிகழ்வதற்கு இன்னும் சிறிது நேரம் தான் இருக்கின்றது, வினாடி பொழுதுகள். அப்படியாக இப்பொழுது அங்கே மூலவராக இருக்கக்கூடிய லிங்கப்பெருமானுடைய தரிசனத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அங்கே நாகம் குடை பிடிக்க லிங்கப்பெருமானுடைய அந்த தரிசனம். இப்பொழுது அவருக்கு அங்கே தீபாராதனை காட்டப்பட போகின்றது. அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். கொடியேற்றுவதற்கு முன்னர் சிவாச்சாரியார் சுவாமிகளிடம், இங்கே இருக்கக்கூடிய சுவாமிகளிடம் ஆசீர்வாதம் பெறக்கூடிய அந்த விஷயம், கொடியேற்றம் சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று வேண்டுதலோடு அங்கே தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறீர்கள்.
சரியாக 12 மணி அளவில் இங்கே கொடியேற்றம் நிகழப்பெற்றிருக்குது. அந்த காட்சிகளை பார்த்துட்டு நீங்கள் மிக பக்திபூர்வமாக இங்கே நாதஸ்வரத்திலே அருமையான சிவனுடைய பாடல். கொடியேற்ற நிகழப்பெற்று அங்கே கொடித்தம்பத்திற்கு அபிஷேகங்கள் எல்லாமே இடம்பெற்று தீபாராதனைகள் காட்டப்பட்டு இப்பொழுது பூஜைகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இந்த கொடிக்கம்பத்திற்கான பூஜைகள் நடைபெற்றிருக்கின்றன. தொடர்ந்து இங்கே ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து சுவாமிகள் ஆலயத்தினுடைய உள்வீதி வழிவீதி பகுதியை விளம்பெறுவதற்காக செல்வார்கள். அப்படியாக இப்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைந்த அடியவர்கள் வருகை வந்து இந்த கொடியேற்ற காட்சியை இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். இந்த கொடியேற்றத்துக்கு வந்தவர்களுக்கு தான் அந்த சிறப்பு என்னவென்றால் ஆசீர்வாதம். குருமணி அவர்கள் அரிசியினாலே ஆசீர்வாதம் வழங்குவார். அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். தொடர்ந்து சுவாமி விளம்பரக்கூடிய அந்த காட்சியும் பார்க்கலாம். அத்தோடு நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக இந்த ஆலயத்தினுடைய முன்னாள் தலைவர், அதாவது இந்த ஆலயத்துக்கு முன்னர் தலைவராக இருந்தவரிடம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக நாங்கள் கேட்கலாம். அங்கே பாசமாகவும் கொடிசீலை ஏற்றப்பட்டிருக்கிறது. பூர்வ நாடெல்லாம் வன்மதத்தின் சமய ராமலிங்க சுவாமியுடைய பரிவார பஞ்சமுடி சுவாமிகள் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதி இப்பொழுது விளம்பர ஆரம்பித்து விட்டார்கள். நாங்களும் ஆலயத்தின் உள்வீதி பகுதி வந்தால் பார்க்கலாம். இந்த ஆலயத்தினுடைய தோற்றம், இந்த மரம், இங்கே இருக்கக்கூடிய மரம் இருக்குதானே, இந்த மரத்தடியில் தான் அந்த கல்லை கொண்டு வந்து வைத்தார்கள். அதன் பின்னர் தான் அது தெய்வமாக உருவாகி இன்றைக்கு மிகப்பெரிய ஆலயமாக உருவெடுத்திருக்கின்றது. இந்த மரத்திற்கு கீழே தான் அந்த விஷயம்
நடந்தேறி இருக்குது. இது அந்த மரத்தினுடைய கிளைகள் இல்லாட்டி அதுக்கு பின்னர் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த மரத்தோடு தொடர்புடைய பகுதிகளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கூட அது அந்த எப்படியான நிலையில் இருக்குது அந்த அந்த மரம் வந்து ஒரு சிறிய அளவிலான துண்டு தான் நிலத்தில் இருக்குது. எல்லாமே உக்கி அந்த அழிவடைஞ்சு கொண்டு போகிற நிலையில் இப்போவும் உயிர்ப்போடு இருக்குது. இந்த ஒரு சிறிய அளவிலான இடத்துல இந்த பெரிய அளவிலான மரம் அவ்வளோ துளிரோட மேலே உயிர்ப்போடு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மரம் நிற்குது, அது வேறு கோடை மரம். அந்த மரம் அதுக்கு வந்து மாவிலங்கு இல்லாட்டி ஏதோ வேறு ஏதோ பேர் சொல்லியிருந்தார்கள், அது சம்மந்தமாக நாங்கள் கேட்கலாம். அந்த மரத்தினுடைய ஆரம்பம் தான் இன்றைக்கு ஒரு பெருவிஷமாக இந்த சிவபெருமானுடைய ஆலயம் எழுந்து நிற்பதற்கு வந்து காரணமாக இருக்குது. நிறைந்த அடியர்களோட சுவாமி உள்வீதி பகுதியை வலம் வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு தொடர்பாக கேட்டறியலாம். வணக்கம் ஐயா. இதனால ஈழத்து ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிவன் ஆலயம். இந்த ஆலயம் சம்பந்தமாக சொல்லுவோம், நிறைய பேருக்கு தெரியாது. சொல்லுவோம் சிறப்புகள் எல்லாம். நீங்கள் இந்த ஆலயத்திற்கு ஜிஎல் தரிசனம் என்ற முறையில் நீங்கள் இது இப்போ 3வது தடவை உங்களை சந்திக்கின்றேன். கும்பாபிஷ தினத்திலே 2017ஆம் ஆண்டு சந்தித்திருக்கின்றோம். அதற்கு பின்னர் நடைபெற்ற திருவிழாக்களிலும் உங்களை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆலயத்தினுடைய வரலாறானது மிக பழமையானது. இங்கே வருகிறவர்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் இன்றைய கொடியேற்றமானது எங்களுடைய சதய நட்சத்திரத்தில் திருநாவுக்கரசு நாயனாருடைய குருபூசை இந்த மண்ணிலே பெரிதாக கொண்டாடப்படுகின்றது. அதிலிருந்து 9 நாட்கள் முன்னுக்கு தான் இந்த கொடியேற்றம் நடைபெறுறது. அந்த கொடியேற்றம் நடைபெற்று திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். தீர்த்த திருவிழா அன்று சதயத்திலே தீர்த்த திருவிழா நடைபெறும். அந்த ஆலயத்தின் வரலாறு என்று சொன்னால், இங்கு முற்காலத்திலிருந்து ஒருவர் எமது ஆலயத்திற்கு வடக்கே உள்ள கடற்கரையிலே அடவெளி ஆறு என்று சொல்லி ஒரு ஆறு இருக்கின்றது. இவ்வாறு ஏதோ வீட்டில் பிரச்சனைப்பட்டு போய் அந்த அடவெளி ஆற்றில் இறங்கும்போது, அடவெளி ஆற்றில் இறங்கும் பொழுது அவருக்கு ஒரு கல் ஒன்று தட்டுப்பட்டது. அந்த கல்லை எடுத்துக்கொண்டு மீண்டும் கரைக்கு வந்தார். கரைக்கு வரும்பொழுது இந்த இதில் இருக்கிற மாவிலம் மரம், இந்த மரத்துக்கு கீழே அந்த கல்லை வைத்தார். கல்லை வைத்த பின்னர் களைப்பாறிய பின்னர் அந்த கல்லை மீளவும் எடுத்து செல்வதற்கு முயற்சித்தார். எடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. அவ்வாறு ஏற்பட்டதன் காரணமாக ஊர் மக்களை அழைத்து இதிலே ஒரு சின்ன ஒரு ஆலயத்தை அமைச்சு, அந்த ஆலயத்தின் மூலம் ஒரு கொட்டகை வைத்து அதனை பழங்காலத்தில் ஒரு பொங்கல் கோயிலாக கொண்டாடி வந்திருந்தார். பிறகு இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை ஒரு ஆலயமாக அழைக்க வேண்டும். அதற்கிடையில் அந்த கல்லை ஐயனார் என்றே அழைத்தார்கள். ஆரம்பத்தில் ஐயனார் என்றே அழைத்தார்கள். பின்னர் இந்த கல்லை சிவன் வடிவத்தில் வளர்ச்சி அடைகிறது மாதிரி தெரிந்தனால இந்த கல்லை சிவன் என அழைத்தார்கள். சிவலிங்கம் போல் வந்தபடியால் சிவன் என்று அழைத்தார்கள். அவ்வாறு அழைக்கின்ற வேளைகளில் எமது ஆலயத்தை சுற்று பரிவார மூர்த்திகள் எல்லாம் அமைச்சு அந்த இடத்துல ஐயனாருக்கும் உள்ளுக்கு ஒரு ஆலயத்தை அமைத்தார்கள். ஆனால் அந்த ஐயனாருடைய ஆலயத்தை சிவன் ஆலயத்திற்கு உள்ளுக்கு வைக்கக்கூடாது என்று பலர் கூறியதால் இது ஒரு காவல் தெய்வம், ஆகவே இந்த சிவன் ஆலயத்துக்குள் அமையக்கூடாது, வெளிப்புறத்தில் அமைய வேண்டும் என்பதற்காக ஆலயத்தை வெளிப்புறத்திலே அமைத்தார்கள். அமைத்து தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு இதுவரை 4 கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. முதலாவது கும்பாபிஷேகம் மாணிக்கம் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2வது கும்பாபிஷேகம் சட்டத்தரணி எஸ்கே மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. 3வது கும்பாபிஷேகமானது டாக்டர் ஆவண்ணா பெரும்பநாதன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. 4வது கும்பாபிஷேகமானது ஓய்வு அதிபர் எஸ்கே சண்முலிங்கன் தலைமையில் நடைபெற்றது. அதாவது எங்களுடைய தலைமையில் நடைபெற்றது. ஆனால் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், தற்பொழுது இந்த ஆலயம் முழுவதும் கருங்கல்லால் அமைக்கப்பட்டது. இங்கு இருக்கின்ற சுற்று பரிவார ஆலயங்கள் அனைத்துமே கருங்கல்லால் அமைக்கப்பட்டு கருங்கல்லால் செதுக்கப்பட்ட சிலைகள்லாம் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. வியாழவரி மட்டுக்கும் கருங்கல் தான். அதே மாதிரி இங்கு சிவனுக்கு அமைக்கப்பட்ட நவதள கோபுரமானது வியாழவரி வரை கருங்கல்லால் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலே தான் ஏனைய செங்கல்லாலே கணைக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி எங்களுடைய வசந்த மண்டபமானதும் கருங்கல்லால் அமைக்கப்பட்டு வியாழவரிக்கு மேலே அங்கும் ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எமது ஐயனார் ஆலயத்தையும் ஒரு கவர்ச்சிகரமான ஆலயமாக மாற்ற வேண்டும் என்று சிலர் எண்ணியதன் காரணமாக அதற்கு ஒரு விசித்திரமான ஒரு கோபுரத்தை அமைத்து
அந்த எம்பெருமானையும் ஒரு பெரிய எழுச்சியாக மாற்ற வேண்டும் என்று அங்கேயும் கரிங்கல்லால் வேலை செய்யப்பட்டு ஒரு விசித்திரமான கோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற வேலைகள் அனைத்தும் கருங்கல்லால் ஆக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டோடு இயங்கியதன் காரணத்தினாலே ஆலயத்தின் தேவைகள் பூர்ணமாக பூர்த்தியடைய முடியாமல் இருந்தது. என்றாலும் ஓரளவு எம்பெருமானுடைய அருளாட்சியும் திருவருளும் இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து இந்த கைங்கரியங்கள் அனைத்தும் தவறாது நிறைவேறும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அவ்வாறான நிலைப்பாட்டிலே இருக்கின்ற நிர்வாக சபையினரும் அதற்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கி அந்த கைங்கரிய நிகழ்வை செய்வார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இந்த ஆலயமானது ஏறத்தாழ எங்களுக்கு என்ன தெரிய வரைக்கும் எனக்கு வயது 74. நான் என்னுடைய காலத்திலேயே இந்த மூலஸ்தானம் இந்த என்ன கல், சுண்ணாம்பு கல் இல்லை, இந்த முருகக்கல்லும் இல்லை, இது கண்டக்கல்லும் இல்லை, சலவக்கல்லால் பொழிந்து கட்டியிருக்கின்றார்கள். பின்னர் நடைபெற்ற கும்பாபிஷேக காலங்களில் கூட இந்த உள்ளுக்கு இருக்கிற லிங்கத்தை வாலஸ்தாபனம் செய்ய முடியாத ஒரு கட்டம். அப்படியா நேரத்தில் அவரை ஒரு கும்பத்தில் ஏற்றி வேறொரு லிங்கத்தில் வைத்துத்தான் வாலஸ்தாபனம் செய்தார்கள். திரும்ப அவருக்கு யந்திரத்தகடு வைக்கும் பொழுது அந்த கல்லை புரட்டவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அங்கே வைக்கப்பட்ட யந்திரத்தகடானது லிங்கத்துக்கு முன்னால் ஒரு சிறிய இடத்தை ஒதுக்கி அதில் தான் அந்த யந்திரத்தகடு வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கல்லினுடைய வளர்ச்சி உயர்ச்சியாகத்தான் இருக்கின்ற என்று கூறுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை சிறம்பட நடத்த வேண்டும் என்பதற்காக எமது வண்ணார் பண்ணையிலே வாழ்ந்த சிவக்கன்று மருதப்பு சாமி என்பவர் சிதம்பரத்திலே இங்கே ஒருவரை கத்தியால் குத்திவிட்டு சிதம்பரத்துக்கு சென்றிருந்தார். சிதம்பரத்தில் சென்றிருந்த வேளையிலே அங்கு எமது ஈழத்து ராமேஸ்வரத்தை பற்றி நன்றாக கற்றிருந்த காரணத்தினாலே அவர் சொன்னார், என்னுடைய அருளாட்சி அங்கே இருக்கின்றது, நீர் அங்கு செல்லுங்கள் என்று. அவர் இங்கே 1910 வரையிலே வருகை வந்து அவரால் தான் இங்கே எங்களுடைய திருநாவுக்கரசு நாயனார் குருபூசை பிடியரிசி எடுத்து ஒவ்வொரு வருடமும் தவறாது கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு 117 ஆண்டுகளாக இவ்வாலயம் செய்து வருகின்றது. இந்த மருதப்பு சுவாமி அவர்கள் செய்த சேவையின் காரணத்தினால் 1960 மரணித்தார். மரணிக்கின்ற வேளையிலே அன்றைய நிர்வாகத்தினர் அவருக்கு ஒரு சமாதி ஒன்று அமைக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்தின் வடக்கு புறத்தில் மலையடி வாரத்திலே தம்பிப்பிள்ளை என்பவருடைய காணியிலே அவருக்கு சமாதி அமைக்கப்பட்டு ஒரு சமாதி கோயிலும் இருக்கின்றது. அந்த சமாதி கோயிலுடைய ஒளிக்கீட்டும் எங்களுடைய எம்பெருமானுடைய திருவருளும் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியும் சரி, இங்கு வாழ்ந்த மக்களுடைய உயர்ச்சியும் சரி, இவற்று அடிப்படை காரணமாக இருக்கின்றது. தொடர்ந்து அவரால் 1960 இறந்த பின்னர் இந்த குருபூசையை எமது ஆலய தர்மகர்த்தா சபை ஏற்றுக்கொண்டு ஊர் மக்களிடம் நிதியை வசூல் செய்து அதன் மூலம் 8 லட்சம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை சேகரிக்கக்கூடியதாக இருந்தது. அதனை கொண்டு தொடர்ந்து அன்னதான நிகழ்வையும் நடத்தி வந்தோம். அதே நேரத்தில் ஆலயத்தின் வளர்ச்சிக்கும் அந்த நிதி உதவி பங்களிப்பாக இருப்பதையும் எங்களால் காண முடிந்தது. இன்று எமது ஆலயத்திற்கு வருகை தரும் பொழுது எனது நண்பர் ஒருவர் என்னோடு கூட அதிபராக இருந்த திருவாளர் எமது நயனாதேவி கிராமத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒரு பிரபல அதிபராக இருந்தவர். ஆனால் அவர் தன்னுடைய அதிபர் தொழிலிலிருந்து இளைப்பாறிய பின்னர் தன்னுடைய கைத்தொழிலில் வண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டிருந்தார். அவர் இந்த வேளையிலே இங்கே வருகின்றமையால் அவரையும் நான் இந்த பேட்டியிலே இணைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆகவே அதே நேரத்தில் அவருடைய அவருடைய சத்தியசீலன் என்று அழைக்கப்படுவோர். இவர் வேலனை கோட்டக்கல்வி அதிகாரியாகவும் சில காலம் கடமையாற்றியவர்கள். எனது நண்பர் என்ற முறையிலே அவர் இன்று வாகன வேலைகளை திருத்தமர்த்தி செய்கின்றார். அது எங்களுக்கு வரவேற்கக்கூடிய ஒன்று. எம்பெருமானுடைய வளர்ச்சி உயர்ச்சியை பற்றி கூறுவதாக இருந்தால் மனத்தியால கணக்கிலே கூட மட்டும் ஜிஎல் தரிசனம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற வேண்டும் என்றால் தவறாது எங்களுடைய ஆலயத்தில் நடக்கின்ற நிகழ்வை தன்னுடைய சொந்த கோயிலாக கருதி வருகிற எடுத்து ஒளிபரப்பு செய்வதை நாங்கள் மனதார பாராட்ட வேண்டும், வாழ்த்துதல் வேண்டும் என்று ஆலய பரிபாலன தர்மகர்த்தா சபை சார்பாகவும் நான் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நண்பர் சத்யசீலன் அவர்கள் சில கருத்துக்களை வழங்குவார்.
நன்றி அதிபர் அவர்களுக்கு. தீப்பகுதியிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக பானாவுடை சிவன் கோயில் திகழ்கின்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயமானது பல கால நீண்ட இடைவெளிக்கு பின் கருங்கலினால் சிறப்புற ஆலயம் பொலிவுற அமைக்கப்பட்டு 3 உயர்ந்த கோபுரங்களும் அழகிய சிற்பங்கள் நிறைந்த ஆலய தூபிகளும் இந்த ஆலயத்துக்கு மேலும் சிறப்பை அடுத்து இயம்புகின்றது. உண்மையிலேயே இந்த ஊரறிவு மக்கள் பெரும் சிறப்புமிக்க செல்வந்தர்களாகவும் கல்விமான்களாகவும் சிறந்த வியாபாரிகளாகவும் வணிகர்களாகவும் திகழ்கின்றார்கள். இந்த தீவில் சிறப்புமிக்க ஆலயமாக திகழ்ந்தாலும் எங்களுடைய தீவு 7 தீவுகளையும் இணைக்கக்கூடிய அருள்பாலிக்கக்கூடிய எல்லையிலிருந்து 7 கடலில் அமைந்திருக்கின்ற தீவுகள் அனைத்துக்கும் இந்த சிவன் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்த பிரதேச மக்கள் இந்த பிரதேசத்தில் குறைவாக இருந்தாலும் இந்த சிவனுடைய எல்லையற்ற பக்தியின் காரணமாக அங்கிருந்து வருகை தந்து தங்களுடைய கிராமத்துக்கும் இந்த சிவனுக்கும் தொண்டு செய்வதற்காக சிறப்பான அன்னதானம், சிறப்பான நீர்ப்பந்தல் வழங்கி இந்த ஆலயத்தின் வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பான சேவை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த நண்பரும் அதிபுரமாகிய எங்களுடைய சண்முலிங்கம் சேகர் அவர்கள் இந்த கிராமத்தவர். அது மாத்திரமில்லாமல் சிறப்பான ஆற்றல் மிக்க ஆளுமை மிக்க பேச்சாற்றல் கொண்டவர். இந்த கிராமத்தை ஆளக்கூடிய சகல பொது சேவைகளிலும் தலைமை வைத்து சிறப்பாக இந்த கிராமத்தை சிறப்பாக கொண்டு செலுத்தக்கூடிய அதிபர் அவர்கள் இந்த ஆலயத்தில் நீண்ட காலமாக குறிப்பாக 15 வருடங்களுக்கு மேலாக தலைவராக இருந்து இந்த திருப்பணிகளுக்கு முழு மூச்சாக இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய சேவை தொடர்ந்தும் இந்த கிராமத்துக்கும் இந்த பிரதேசத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய நன்னாளில் இந்த சிவன் ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுவும் சிறப்பாக இன்று முதலாம் திருவிழா இன்று எம்பெருமான் 3 வாகனத்தில் வீதி உலா வந்து இந்த பிரதேச மக்களுக்கு அருட்காட்சி கொடுக்கின்ற கண்கொள்ளா காட்சியானது சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்றது என்ற கூறிக்கொண்டு